குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இந்த ஜெல்லியில் பிளாஸ்டிக் இருக்கா அதை தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெல்லியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜெல்லியை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு துணியில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஜெல்லியை வந்து நம்ம இப்போ வடிகட்ட போகிறோம். நன்கு வடிகட்ட வேண்டும். ஸோ இதை வடிகட்டி நம்ம எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்கள் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த துணிக்குள்ளே பிளாஸ்டிக் இருக்கா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அட ஆமாங்க, நிஜமாவே பிளாஸ்டிக் இருக்குது. என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் பிளாஸ்டிக் மாதிரி வரக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் வந்து திக்கனிங் ஏஜென்ட், ஜெல்லிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஜெலட்டினாக இருக்கும். பெரும்பாலும் நான்வெஜ்ஜாக இருந்தால் ஜெலட்டினாக இருக்கும், வெஜ்ஜாக இருந்தாலும் ஜெலட்டினாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை பெக்டினாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெலட்டினை யூஸ் பண்ணிவிட்டு வெஜ் அப்படின்ற சிம்பிளும் போடுறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ அது மேட்ரு கிடையாது. இதை சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். தேங்க்ஸ்ப்பா. ஏன்னா இது ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் தான். இதை தாண்டி கெடுதலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஜெல்லியில் அப்படின்னா, இந்த ஜெல்லியோட தண்ணியில் உள்ள இந்த கலரை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எந்த அளவு கலரை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜெல்லிங் ஏஜென்ட்டை விட உடலுக்கு அதிகமாக தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கலர், ஃப்ளேவர், அதுக்கப்புறமா சுகர். ஸோ என்ன பொருள் உள்ளே இருக்குன்னே தெரியாமல் இந்த மாதிரி கண்டது கழியதை புழிஞ்சு பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி மிட்டாய் வகைகளை அந்த கலர் அண்டு சுகருக்காக தவிர்த்துக்கிறது நல்லது. அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். ரைட் விடு.